கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். கொலோசியர்களின் நிருபம் 1 அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதை உங்களோடும் கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த வேத பகுதியில் மட்டுமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் மற்றும் 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், ரோமர், எபிரேயர் போன்ற நிருபங்களிலும் கூட இந்த கருப்பொருளானது கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது, நேரடியாகவும் பேசப்படுகிறது. சில இடங்களிலே அது சற்று மறைவான நிலைமையிலே பேசப்படுகிறது. எப்படியானாலும் இங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பு, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றையும் குறித்து இங்கே பேசப்படுகிறது. மூன்றையும் குறித்து சொன்ன மாத்திரத்திலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13வது வசனம் தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளிடத்திலே உண்மையாய் காணப்பட வேண்டிய நற்பண்புகளாக இருக்கிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், ஒருவர் மெய்யான விசுவாசிகளாக இருக்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இம்மூன்று காரியங்களும் அடிப்படை பண்புகளாக இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையும் நாங்கள் பார்த்து நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றை குறித்து பார்க்கும் பொழுது விசுவாசமானது என்ன என்று சொன்னால், தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் செய்திருக்கிற இரட்சிப்பின் செயல்களையும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுகிற விதமாகவே நம்முடைய மனதிலே பற்று உறுதி கொள்ளுவதற்கு பேருதான் விசுவாசம். வேறொரு விதமாக சொல்ல போனால், பின்னோக்கி பார்த்து கடந்த காலத்திலே தேவனுடைய காரியங்களின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொன்னால் தேவனையும் அவருடைய கிரியைகளை பற்றியும் வேதம் சொல்லுகிற சத்தியங்களை நாம் முழு இருதயத்தோடும் பற்றி கொள்வதற்கு பேர்தான் விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பது கிடையாது. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், விசுவாசமானது கடந்த காலத்திலே தேவன் செய்திருக்கிற தெய்வீக காரியங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறதோடு சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை என்பது அவர் நமக்கு காண்பித்திருக்கிற இந்த ஆத்மீக காரியங்களிலே இனி வரப்போகிறவைகளினை நாம் அடைய போகிறவைகளை குறித்ததான எதிர்நோக்குதலுக்கு பேர்தான் நம்பிக்கை. அப்போ கடந்த காலத்திலே தேவன் செய்திருக்கிற செயல்களினாலே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஆத்மீக காரியங்களில் நாம் என்ன மாதிரியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் தான் நமக்கு கடந்த காலத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகளாக இருக்கிறது. அது விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாம் பெற்றவைகளாக இருக்கிறது. இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், தேவனோடு சமாதானம், இப்படி அநேக காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நாம் பெற்றிருக்கிற இவைகள் எல்லாம் கடந்த காலத்தோடு நம்மிலே நிறைவேறி முடிந்தவைகளாக இருக்கிறது, நாம் அடைந்தவைகளாக இருக்கிறது. ஆக விசுவாசத்தின் மூலமாக நாம் எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கையும் கூட நாம் பெற்றிருக்கிறோம். இவ்வுலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்னதாக நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம்.
நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது வருங்காலத்தை பற்றியதான எதிர்நோக்குதல். மனிதனுக்கு மரணத்துக்கு அப்பால் உள்ள காரியத்தை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் மெய்யான விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மரணத்துக்கு அப்பால் உள்ள காரியத்தை குறித்து ஒரு தெய்வீக நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பரலோகத்திலே நமக்கு இனி வரப்போகிற காரியங்களிலே பரலோகத்தில் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாகி நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை சேராத காலத்திலே நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். அப்போ விசுவாசத்திலிருந்து பிறப்பதுதான் நம்பிக்கை. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் தேவனுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டோம். விசுவாசத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு நற்பலன் தான் தெய்வீக அன்பை நாம் பொக்கிஷமாக பெற்றிருப்பது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்த பொழுது இந்த தெய்வீக அன்பையும் கூட நமக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் அன்பின் ஆவியாக இருந்து தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் நிரப்பி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய அன்பை நாம் தேவனிடத்திலும் சக விசுவாசிகளிடத்திலும் காண்பிக்கத்தக்கதாக அந்த தேவனுடைய அன்பு நம்மளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பிலே தான் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இந்த அன்பு பட்சபாதம் இல்லாத எல்லா விசுவாசிகளிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் குறிப்பாக சத்துருக்களையும் கூட நேசிக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. இந்த தெய்வீக அன்பை நாம் நம்முடைய உள்ளத்தில் பெற்றிருக்கிறது நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் சிலாக்கியமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ளதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்திலிருந்து அன்பு பிறக்கிறது. அன்பை பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை நாம் தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் காண்பிக்கக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம். அதோடு கூட பரலோகத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இம்மூன்று காரியங்களை குறித்தும் கொலோசை மக்களிடத்திலே கேட்ட பவுல் அப்போஸ்தலன் அதற்காக அவர் சொல்லுகிறார், இதற்காக நான் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் பெற்றிருக்கிற இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய இந்த ஈவுகளுக்காக கர்த்தரிலே நாம் மகிழ்வு கொண்டாடுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.